ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ரீசெண்டாக காஷ்மீருக்கு போயிருந்தோம். அதாவது பஹல்காம்லேருந்து ஜம்மு காஷ்மீர் தலைநகரம் ஸ்ரீநகருக்கு வந்து நம்ம லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நம்ம ஊரில் மாதிரி இல்லாமல் அந்த ட்ரெயினே அந்த சைட் சீயிங் பார்த்துட்டு போகிறதுக்காக, அந்த இயற்கையை ரசிச்சுட்டு போகிறதுக்காக தான் அந்த ட்ரெயினே வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பஹல்காம்லேருந்து ஸ்ரீநகர் கிளம்பியிருக்கோம். வாங்க என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நிறையா பிளேசஸ்லாம் ட்ராவல் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு தருவேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக காஷ்மீர் அங்கே உள்ள வீடுகள்லாம் எப்படி இருக்குது, விவசாயம்லாம் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, பார்டரில் நம்ம இந்தியன் ஆர்மி எப்படி வந்து தங்களோட இராணுவத்தை நிலைநிறுத்தி பாதுகாப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட வயல்வெளிகளை தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பூக்கள் தான் இந்த தடவை விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபேமஸானது வந்து உருளைக்கிழங்கு, பூக்கள், கோதுமை இது போன்ற வந்து விவசாய தாவரங்களை வந்து பயன்படுத்தி பீட்ரூட்லாம் விளைவிக்கிறாங்க. இப்போ வந்து மக்கள் வந்து குளிர்காலம் வந்து அடுத்து வரப்போகிறதுனால, மழைக்காலமும் குளிர்காலமும் வரப்போகிறதுனால விறகுகள் வந்து சேகரிக்கும் முறையில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. நிறைய காடுகள்லேருந்து பார்த்திங்கன்னா மரங்களை வெட்டி ஒரு வண்டி மாதிரி வச்சு தள்ளி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அது இல்லாமல் இங்கே முக்கிய பிரதான தொழில் வந்து ஆடு வந்து வச்சிட்ருக்காங்க. இங்கே உள்ள ஆடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. செம்பிளி ஆடு மாதிரி ஒரு கொழுகுன்னு வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் வந்து வரும் பாருங்கள். அங்கங்கே ஆடுகள் மேய்ச்சிட்ருப்பாங்க. அப்புறம் கிரிக்கெட்லாம் விளாண்டுருப்பாங்க. ஆப்பிள் வந்து அனந்தாக்கில் தான் பிக்க போகிறோம். ஆப்பிள் பிக்கிங் கூட இருக்குது. நம்ம வந்து ஸ்ரீநகரை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இராணுவ முகாம் வந்து தங்கியிருப்பாங்களா, அவங்களோட கேம்ப் ஆஃபீஸ் தான் அது. அவங்களோட வீடு இப்படி தான் இருக்கும். அந்த ஃபுல்லாக அது கம்பி வேலிகள் அடைச்சிருக்காங்க. அங்கே தான் அவங்களுக்கு சாப்பாடு தங்குறது எல்லாமே அந்த இதுதான். இங்கேருந்து அந்த ஆர்மி வேனில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்டரில் போய்ட்டு நிறுத்தி தங்களோட இராணுவ முகாம்லேருந்து காலையில் கிளம்பி போகிறாங்க. அதையும் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இங்கே வந்து மக்கள்லாம் ரொம்ப அமைதியாக அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் கூடயும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. எல்லாமே கன்னோட தெரிஞ்சிட்ருக்காங்க. நம்ம படத்தில் பார்க்குற மாதிரியே ஒரு பரபரப்பாகவே இருக்கும். இந்த ஊருக்கு நம்ம வரும்போது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு வெளிநாட்டுக்கு நமக்கு போன ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. நீங்களும் மறக்காமல் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இந்த பார்டர்லலாம் நிறையா அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கன்னோட எப்படி நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோட எண்டில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தருவேன். பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட வயல்வெளிகளை தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பூக்கள் தான் இந்த தடவை விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபேமஸானது வந்து உருளைக்கிழங்கு, பூக்கள், கோதுமை இது போன்ற வந்து விவசாய தாவரங்களை வந்து பயன்படுத்தி பீட்ரூட்லாம் விளைவிக்கிறாங்க. இப்போ வந்து மக்கள் வந்து குளிர்காலம் வந்து அடுத்து வரப்போகிறதுனால, மழைக்காலமும் குளிர்காலமும் வரப்போகிறதுனால விறகுகள் வந்து சேகரிக்கும் முறையில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. நிறைய காடுகள்லேருந்து பார்த்திங்கன்னா மரங்களை வெட்டி ஒரு வண்டி மாதிரி வச்சு தள்ளி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அது இல்லாமல் இங்கே முக்கிய பிரதான தொழில் வந்து ஆடு வந்து வச்சிட்ருக்காங்க. இங்கே உள்ள ஆடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. செம்பிளி ஆடு மாதிரி ஒரு கொழுகுன்னு வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் வந்து வரும் பாருங்கள். அங்கங்கே ஆடுகள் மேய்ச்சிட்ருப்பாங்க. அப்புறம் கிரிக்கெட்லாம் விளாண்டுருப்பாங்க. पूरी है ऐसा
இதெல்லாம் கவர்மெண்டோட தான் இதெல்லாம். என்னை நாட்டு மக்கள் இது சூப்பராக பண்ணி இந்த ட்ரெயின் வீடியோ. சார்ஜ் போடுது சார், கேமரா லோக்கல்னா இது மாதிரி ஆரம்பி உள்ளே வாங்க குக்கிக்கிட்டு எடுத்த எங்கடி பனிமலை எரிமலையை காணோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இராணுவ முகாம் தான். இங்கே தான் நம்ம இராணுவ அதிகாரிகள்லாம் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கான இருக்கக்கூடிய அந்த தங்குமிடம் அப்புறம் உணவு எல்லாமே இங்கே தான். இங்கேருந்து டெய்லியும் அவங்க பார்டருக்கு போகும்போது வாகனத்தில் கூட்டிகிட்டு போய்ட்டு நைட்டு அவங்க வந்து இங்கே விட்டுருவாங்க போல். பார்க்கவே கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இருந்தாலும் அவங்க முகத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஏக்கங்கள், ரொம்ப கஷ்டங்கள், குடும்பங்களை பிரிஞ்சு இராணுவம் இந்த எல்லையில் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாட்டுக்காக அதை பணி செய்கிறத அவங்க ஆர்வமுடனும் உறுதியுடன் பண்ணிகிட்டு இருக்கனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப குடும்பத்தை இழந்து ரொம்ப கஷ்டமாகவும் அவங்க முகத்தில் நம்மளை பார்க்க முடியுது. இருந்தாலும் நம்ம நாட்டுக்காக ஒரு சிறந்த பணியை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஈஸியாக நினச்சிட்ருப்போம் ஆர்மி ரொம்ப பெருமை அப்படின்னு. இங்கே வந்து அவங்களோட கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது. இதுதான் அவங்க தங்கியிருக்கிற இடம். இப்படி தான் இருக்கும் காஷ்மீரில். இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இராணுவ அதிகாரிகள் வந்து ஒரு கிராமம் இருக்குது. அந்த வயலுக்கு அந்த பக்கம் கிராமம், இடையில வந்து ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது. அந்த கிராமத்தை சுற்றி இந்த மாதிரி பல்வேறு கிராமங்களை சுற்றி இந்த மாதிரி
நம்ம இராணுவ அதிகாரிகள் வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இது என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு கிராமத்தை சுற்றி நிற்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ட்ரெயினை வந்து எது விபத்து ஏற்படுத்திடலாமா, இல்லை எதுக்காக, என்ன அங்கே கள நிலவரம் என்னன்னு நமக்கு தெரியாது. இதை பார்க்கவே ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், அந்த காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி புது வீடியோக்களை நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலோட வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து வளர்கிறதுக்கு ஒரு துணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டில் பாய் ஃப்ரம் பயணம் வித் பாண்டியன். நன்றி, வணக்கம்.